மொத்தம் 11 கொஸ்டின் குடுத்துருக்காருடா. 11 கொஸ்டின்ல 8 வந்து பாக்கெட் ரேசர்ரா. கடைசி இந்த 3 இருக்குல்ல 9, 10, 11 அது வந்து புரோகிராம்டா. 9, 10, 11 புரோகிராமு. 11 வந்து சும்மா சின்ன புரோகிராம். புரோகிராம் கிடையாது. சும்மா கமாண்ட்ஸ் தான். 9, 10 வந்து புரோகிராம். அது தெர்ல. அது எதா பண்ணிக்கோங்க நீங்க. எனக்கு தெரியாது. எனக்கும் தெர்ல. இப்ப வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டு 8 வந்து பாக்கெட் ட்ரேசர்ன்றனால இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் இதான்டா கொஸ்டின். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஆ 2 ரவுட்டர் இருக்கணும், 2 ஸ்விட்ச் இருக்கணும், 4 கிளையன்ட் இருக்கணும் அப்டின்ற இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. ஆ அதுக்கப்புறம் அப்படியா? சரி, ஓகே. இப்ப வந்து டிசைன் அண்ட் நெட்வொர்க் டோபாலஜி இன் பாக்கெட் ரெசார்ட் டூ கனெக்ட் டிஃபரண்ட் லேன். அதாவது 2 வேற வேற லேனு. அதாவது ஒரு ரவுட்டர் ஒரு லேனு, இன்னொரு ரவுட்டர் இன்னொரு லேனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரவுட்டர் கீழயும் ஒரு ஸ்விட்ச் இருக்கணும், 4 கிளையன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயகிராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அ அ இந்தா இப்படி போட்டு காட்டுறேன். இப்போ இப்போ 2 ரவுட்டர் இருக்கணும்னு சொல்ட்டாங்க. இங்க 2 ரவுட்டர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்விட்ச் இருக்கணும். ஆ 2 ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் எல்லா சைடும் 4, 4 கிளையன்ட் இருக்கணும். ஆ 4 கிளையன்ட்க்கு இங்க கிளையன்ட் இருக்கும். இந்த சைட் கிளையன்ட்ல பிசி இல்ல லேப்டாப் எதுனாலும் கிளையன்ட் தான். ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிள்ன்றனால சும்மா 2, 2 வச்சுப்போம். 2, 2 வச்சிருக்கோம். இப்போ வந்து இப்ப அவங்க கொஸ்டின் சொன்ன மாரியே 2 லேனு. அதாவது இது ஒரு லேனு, அதுக்கப்புறம் இது ஒரு லேனு. ஓகேவா? இது ஒரு லேனு. இப்ப ஃபர்ஸ்ட்டே இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கேபிள் வச்சு கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்ச கொஸ்டின ரீட் பண்ணுவோம். இப்ப கனெக்ட் பண்றதுக்கு என்ன கேபிள் யூஸ் பண்ணுவோம்? கேபிள்னா இந்த தண்டர் போல்ட் சிம்பல் மாரி இருக்கா? ஸோ அதான் கேபிள். அதுல போயிட்டு நம்ம வந்து கேபிள் நெறைய கேபிள் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன கேபிள் நமக்கு ஆ தெரியும். அது வந்து ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள். இப்ப ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் எடுத்து எல்லா சைடும் கனெக்ட் பண்ணணும். ஜிகாபைட் ஈத்தர்நெட்ல இருந்து ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்றோம். ஸ்விட்ச்ல இருந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1க்கு கனெக்ட் பண்றோம். இப்ப ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1ல இருந்து பிசிக்கு கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த மாரி வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணிட்டே வரோம். ஸோ இந்த சைட் ஃபுல்லா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப இங்கேல இருந்து இந்த ரவுட்டர்ல இந்த லேன்ல இங்கேயும் திரும்பி ஜிகாபைட் ஈத்தர்நெட் இருக்கு. 0/0ல இருந்து ஸ்விட்சுக்கு. அப்புறம் ஸ்விட்ச்ல இருந்து 2 பிசிக்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்ப 2 லேன்க்குள்ள நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப 2 லேனையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன கேபிள் அப்படின்னா, சீரியல் கேபிள். ஸோ சீரியல் கேபிள்ன்றது இங்க இருக்கும். சீரியல் டிசின்னு ஒண்ணு இருக்கும். சீரியல் டிடின்னு இருக்கும். ஸோ சீரியல் டிசிய கிளிக் பண்ணி ஒ லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரவுட்டர்ல இருந்து ரைட் சைடுக்கு பண்ணணும். ரவுட்டர தூக்கிட்டு வேற ரவுட்டர் வச்சுருவோம்டா. பாபு சார் சொன்ன ரவுட்டர் கோளாறா இருக்கு. ஸோ அதனால எப்பயும் போல அந்த பிடி ரவுட்டர் அதே யூஸ் பண்ணிருவோம். கனெக்ஷன் திரும்பி குடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து இப்ப 2 லேனையும் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து சீரியல் கேபிள் எடுத்துட்டு இங்கருந்து அந்த ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்ப கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது ஒரு லேனு, ரைட் சைடு இருக்கிறது ஒரு லேன்ரா. இப்ப நம்ம திரும்பி கொஸ்டின் பக்கம் போனோம் அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லி இதுவரைக்கும் சொன்னத நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசைன் அன் அப்ராப்ரியேட் ஐபி அட்ரஸ் அண்ட் சப்நெட் மாஸ்க் டூ எல்லா ஆல் இன்டர்ஃபேஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா எல்லா டிவைசஸ்க்கும் இன்டர்ஃபேஸுக்கும் நம்ம வந்து சப்நெட் மாஸ்க் ஐபி வந்து அசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆ அசைன் அண்ட் அப்ராப்ரியேட் டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஆர்
ஆர்ஐபி ஆர்ஐபி புரோட்டோகால் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. வேற வந்து கான்ஃபிகர் பண்ணது கனெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம கனெக்ஷன் வந்து கேபிள் வச்சு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஐபி செட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஐபி வந்து இப்போ நம்ம என்ன ஐபி வச்சுக்க போறோம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டு பிசிக்கும் 10 சீரீஸ்ல வச்சுப்போம். 10.0.0.1 அந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ ஒரு பிசியை கிளிக் பண்ணிட்டு அதுல போயிட்டு டெஸ்க்டாப்ல போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஐபி வைக்கணும் 10.0.0.1. அதுக்கப்புறம் வந்து சப்நெட் மாஸ்க் 255.0.0 டிஃபால்ட் சப்நெட். ஸோ அசைன் ஆயிடுச்சு இது. இப்போ அதுக்கப்புறம் வந்து கேட்வே வந்து ரவுட்டரோட ஐபி கொடுக்கணும். ரவுட்டரோட ஐபி நம்ம வந்து 10.0.0.10ன்னு வைப்போம். 10 அப்படின்னு கொடுப்போம். அப்புறம் இதுக்கும் வந்து ஐபி செட் பண்ணுவோம். 10.0.0.2. கேட்வே வந்து அதே தான் 10.0.0.10. ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு ஐபி செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் ரவுட்டர்ல ஐபி செட் பண்ணணும். ரவுட்டருக்குள்ள போயிட்டு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிடணும். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கொடுக்கும். எஸ்ஆர் நோ கேட்கும். நோ கொடுத்து நம்ம உள்ள போயிடணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல எனேபிள் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்து உள்ள போகணும். எனேபிள்குள்ள போயிட்டோம்னா இந்த ஹேஷ்டாக் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஸோ அங்க போயிட்டு கான்ஃபிகரேஷன் டெர்மினல் ஆர் கான்ஃப்டி அந்த மாதிரி கொடுத்துக்கணும். அப்புறம் போனோடனே கான்ஃபிகரேஷன் டெர்மினலுக்குள்ள நம்மளுக்கு போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் எஃப் பார் ஜீரோக்குள்ள போகணும். எஃப் எஃப் 0/0 நம்ம அந்த ரவுட்டருக்கு வந்து ஜி 0/ஜிகாபைட் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணிருப்போம். அதை ரிமூவ் பண்ணிட்டு பிடி ரவுட்டர் போட்டதுனால இங்க ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்துடும். அந்த ரவுட்டருக்கு வந்து ஜிகாபைட் ஈத்தர்நெட்னு இருக்கும். இப்ப நான் வச்சிருக்க ரவுட்டருக்கு வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்காக நான் F0/0 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறேன். இப்ப அங்க போய் நம்ம ஐபி அசைன் பண்ணோம். இப்ப இதுக்கான ஐபி வந்து ஐபி ஆட் நம்ம வந்து ரவுட்டரோட ஐபின்ட்டு அங்க கேட்வேல கொடுத்தோம்ல ரெண்டு கிளைண்ட்டுக்கும் அதோட ஐபி கொடுக்கணும். ஸோ 10.0.0.10 சப்நெட் 255.0.0.0 ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நோ ஷட் கொடுத்து இன்டர்ஃபேஸை ஓபன் பண்ணிடணும். ஸோ இப்படி கொடுத்தோடனே நமக்கு இன்னும் இங்க கிரீன் கலர் ஆயிருச்சு பாருங்க, இங்க ஆரஞ்சு ஆயிருச்சு பாருங்க. ஸோ வந்து இங்க வந்து கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்ல இதுவும் கிரீன் ஆயிரும். ஸோ இந்த சைட் கனெக்ஷன் வந்து ஷட்ல இருந்து எடுத்து விட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் சீரியல் போர்ட்டுக்கு அசைன் பண்ணணும். சீரியல் போர்ட்டுக்கு அசைன் பண்ணா ஸோ அதே மாதிரி உள்ள போயிட்டு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு சீரியல் 2/0 நம்ம இங்க எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்ட் S2/0க்குள்ள போயிட்டோம்னா சீரியலோட இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிடும். இப்போ நம்ம அங்க என்ன ஐபி யூஸ் செட் பண்ண போறோம்னா ஐபி ஆட் அங்க என்ன ஐபி யூஸ் பண்ண போறோம்னா கிளாஸ் பி ஐபி யூஸ் பண்ண போறோம். 172.16.0.1 அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு சப்நெட் வந்து 255.255.0.0. இது வந்து டிஃபால்ட் சப்நெட். ஸோ ஆட் பண்ணிட்டோம். திரும்பியும் லெஃப்ட் சைடு ரவுட்டர்ன்றனால நம்ம வந்து கிளாக் ரேட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கிளாக் ரேட் 64,000 அப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்பியும் நோ ஷட் கொடுத்துடணும் இந்த கமெண்ட். எப்பயுமே வந்து அதான் சொல்ல வரேன். இப்ப எப்பயுமே வந்து என்ன இப்ப சீரியல் போர்ட் நம்ம போடுறோம்ல, சீரியல் டிசிஇ போடுறோம்ல. ஸோ இப்ப சீரியல் டிசிஇ போடும்போது அந்த கேபிள் மேல போய் நீங்க மவுஸ வச்சீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இதுல வந்து கிளாக் காமிக்கும். தெரியுதா? டக்குன்னு போயிடும் அது. லெஃப்ட் சைடோட ரவுட்டர்ல கிளாக் காமிக்கும். ரைட் சைடோட ரவுட்டர்ல கிளாக் காமிக்காது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா? ஸோ கிளாக் இருக்கிற ரவுட்டர்ல நம்ம எப்பயுமே கிளாக் ரேட் 64,000 அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது வந்து ரன் ஆகும். ஸோ அந்த கமாண்ட் மஸ்ட். ஸோ இந்த சைடு இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து சீரியல் போர்ட்டுக்கு ஐபி செட் பண்ணியாச்சு. நோ ஷட் கொடுத்தாச்சு. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கும் ஐபி கொடுத்தாச்சு. நோ ஷட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லா இதாயிருச்சு. அப்படியே நம்ம இப்போ ஆப்போசிட் சைட் போனோம். ஆப்போசிட் சைட் போயிட்டு
அங்க கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு திரும்பி அதே மாதிரி ரவுட்டர் பூட் அப் ஆகி எஸ்ஆ நோவான்னு கேட்கும். நம்ம நோ கொடுத்து உள்ள போயிட்டு அதே மாதிரி எனேபிள் போயிட்டு கான்ஃபிக் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து இப்ப இதுக்கான சீரியல் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போட்டு நம்ம வந்து எனேபிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இன்ட் F0/0 அப்படின்னு கொடுத்து அதை வந்து அதுக்குள்ள போயிட்டு அதுக்கான ஐபி அசைன் பண்ண போறோம். ஐபி ஆட் இங்க என்ன ஐபி வைக்க போறோம்னா கிளாஸ் சி ஐபி வைப்போம். 192.168.100.1 அப்படின்ட்டு வச்சிருக்கேன். 100.10 வச்சுக்கிறேன் நான். அப்புறம் வந்து இதுக்கான சப்நெட் வந்து 255.255.255.0. அதே மாதிரி நோ ஷட் கொடுக்கணும். நோ ஷட் கொடுத்துட்டு இப்ப சீரியல் போர்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி செட் பண்ணும். ஸோ இன்ட்டு அங்க S2/0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2/0க்குள்ள போயிட்டு திரும்பி அதே மாதிரி ஐபி ஆடு அங்க அங்க நம்ம சீரியல் போர்ட்டுக்கு என்ன ஐபி கொடுத்தோமோ அதுக்கான அட்ஜசன்ட் தான் இங்க கொடுக்கணும். ஸோ அங்க நம்ம கிளாஸ் பில 172.172.16.0.1 கொடுத்துருந்தோம். ஸோ இங்க அதுக்கு அட்ஜசன்ட் ஆனது 2ன்னு கொடுக்கணும். பக்கத்து பக்கத்து தான் கொடுக்கணும். ரெண்டும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கணும். அப்பதான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கான சப்நெட் வாஸ் 255.255.0.0 கொடுத்து நோ ஷட் பண்ணிடுறோம். இங்க நம்ம வந்து கிளாக் ரேட் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா இந்த சைடு கிளாக் காமிக்கல. ஸோ அது கிளாக் காமிச்சிச்சு அப்படின்னா 64,000 கொடுக்கணும். மோஸ்ட்லி நீங்க எந்த ரவுட்டர்ல இருந்து கேபிள் போடுறீங்களா, ஃபர்ஸ்ட் எந்த ரவுட்டர் கிளிக் பண்ணி கேபிள் போடுறீங்களா அந்த ரவுட்டருக்கு எப்பயுமே கிளாக் காமிக்கும். ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் வந்து அப் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல மாறிடுச்சு. இங்கேயும் கிரீனா மாறிடுச்சு, இங்கேயும் கிரீனா மாறிடுச்சு. இப்போ வந்து இப்ப இந்த ரெண்டு லேன்குள்ள நம்ம பிங் பண்ணிக்க, இந்த ஒரு லேன்குள்ள நம்ம பிங் பண்ணிக்க முடியும் தவிர இந்த லேனும் இந்த லேன்குள்ள பிங் பண்ண முடியாது. இது இப்ப இங்க இருந்து இங்க பிங் பண்ணிக்கலாம், இங்க இருந்து இங்க பிங் பண்ணிக்கலாம். ஆனா இங்கல இருந்து இந்த பிசிக்கு பிங் பண்ண முடியாது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் பிளானு, இதுக்கு டிஃப்ரெண்ட் பிளானு. ஸோ இப்ப நம்ம இதை வந்து பிங் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ரூட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒன்னு ஸ்டாட்டிக் ரூட்டால பிங் பண்ணோம், அப்படி இல்லைன்னா டைனமிக் ரூட்டால பிங் பண்ணோம். அதுவும் ஸ்பெசிபிக்கா ரிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் நம்ம அப்புறம் அப்புறம் ஒரு கொஸ்டின் இருக்கு, அது தனியா பார்ப்போம். இப்ப ஆர்ஐபின்ற பாத்துறோம். இப்போ ஆர்ஐபின்றது சிம்பிள். அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தோடையும் ஆர்ஐபி கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்குள்ள போய்கிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம், பிங் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து நமக்கு இந்த சைடு இருக்கிற பிசிக்கு நம்ம ஐபி அசைன் பண்ணலாம், அதையும் அசைன் பண்ணிடுவோம். டெஸ்க்டாப்ல போயிட்டு ஐபிக்குள்ள போயிட்டு இங்க வந்து கிளாஸ் சின்றனால 192.168.100.1 கேட்வே அங்க 10ன்னு கொடுத்தோம். ஸோ கேட் ஸோ இங்கேயும் இந்த சைடு இருக்கிற கிளைண்ட்டுக்கும் ஐபி அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சும்மா பிங் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பிங் 10.0.0.2 கொடுத்தோம் அப்படின்னா பிங் ஆகும். ஏன்னா ஒரே லேண்ட்ல இருக்கிறனால பிங் ஆகும். இதே இது நம்ம வந்து பக்கத்து லேண்ட் கொடுத்தோம்னா பிங் ஆகாது. கொடுத்தோம் அப்படின்னா ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு காட்டும். ஏன்னா நம்ம இன்னும் வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ இப்போ கொடுக்கறதுக்கு தான் இப்போ நம்ம ரிப் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரவுட்டருக்குள்ள போயிட்டு ரவுட்டருக்குள்ள போயிட்டு வெளியே வந்துடணும். இந்த மாதிரி ஹேஷ்டாக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு திரும்பி அங்க இருந்து திரும்பி கான்ஃபிகரேஷன் டெர்மினல் போயிட்டு ரவுட்டர் ரிப் அப்படின்னு கொடுக்கணும். இதான் கமெண்ட், ரவுட்டர் ஆர்ஐபி அப்படின்னு கொடுத்து உள்ள போனோம். அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து இந்த டெர்மினல் மாறிடும். வெறும் கான்ஃபிக் இருக்கிற கான்ஃபிக் ரவுட்டர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெர்ஷன் 2 யூஸ் பண்ண போறோம். ஸோ வெர்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துடணும். வெர்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி எந்தெந்த நெட்வொர்க் அவைலபிளா இருக்கோ அந்த நெட்வொர்க்கோட
அட்ரஸ் நெட்வொர்க் அட்ரஸ் மட்டும் கொடுக்கும், ஐபி கொடுக்க கூடாது, நெட்வொர்க் அட்ரஸ் மட்டும் கொடுக்கும். ஸோ இங்க வந்து நெட்வொர்க் ஆல்ரெடி நமக்கு வந்து டென்ன்ற சீரீஸ் அவைலபிளா இருக்கிறதுனால 10.0.0 இதோட நெட்வொர்க் அட்ரஸ் கொடுத்துடணும். பிளஸ் வந்து 172.16.0.1 அந்த சீரீஸ் அவைலபிளா இருக்கிறதுனால அந்ததோட ஐபியும் கொடுத்துடணும், அந்ததோட நெட்வொர்க் அட்ரஸையும் கொடுத்துடணும். இப்போ ஒரு ரவுட்டருக்கான முடிஞ்சுச்சு. அதாவது இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சைடு நம்ம டென் சீரிஸ் கொடுத்துருக்கோம், கிளாஸ் ஏ கொடுத்துருக்கோம். இந்த இதுக்கு மட்டும் கிளாஸ் பி கொடுத்துருக்கோம், இதுக்கும் கிளாஸ் பி கொடுத்துருக்கோம், இதுக்கு வந்து கிளாஸ் சி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரவுட்டருக்கு சம்மந்தப்பட்ட இன்டர்ஃபேஸ் வந்து டென்னுன்ற ஐபி தெரியும், அப்புறம் இந்த 172ன்ற ஐபி தெரியும். ஸோ எது எது தெரிஞ்ச ஐபியோ அதெல்லாம் வந்து நம்ம கமாண்ட்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துடணும். கமெண்ட்ல நெட்வொர்க் அதோட நெட்வொர்க் அட்ரஸ் 10.0.0.0ன்னு கொடுத்துடணும். அதோட ஐபி கொடுக்க கூடாது, மொத்தோட நெட்வொர்க் அட்ரஸ் கொடுத்துடணும். 0.0ன்றது தான் நெட்வொர்க் அட்ரஸ், இங்க 172.16.0.0ன்றது தான் நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ இப்போ இந்த ரவுட்டருக்கு கொடுத்த மாதிரியே இப்போ அந்த ரவுட்டருக்கு கொடுக்கணும். இப்போ அந்த ரவுட்டருக்கு தெரிஞ்ச இன்டர்ஃபேஸ் இந்த இந்த இன்டர்ஃபேஸும் இந்த சீரியல் இன்டர்ஃபேஸும் இதோட நெட்வொர்க் அட்ரஸ் என்ன அப்படின்னா 192.168.100.0. அதே மாதிரி இதுக்கு என்னன்னா 172.16.0.0. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் திரும்பி இதுக்குள்ள போய் கொடுக்கணும். அதே மாதிரி ரவுட்டர் ரிப்பு வெர்ஷன் 2க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துட்டு 192.168.100.0 அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி நெட்வொர்க்ல போய் திரும்பி நெட்வொர்க் அப்படின்னு அடிச்சு அந்த 172.116.0.0 இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரூட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ரூட் எழுதிட்டோம். இப்போ அதே இதுல போயிட்டு இப்போ நான் மேல பிங் பண்ண மாதிரியே இப்போ பிங் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்துடும். இப்போ 192.168.100.1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வந்து பிங் ஆயிரும். பிங் ஆயிடுச்சா, டிடிஎல்னு வந்துருச்சா, டிடிஎல்னு வந்தாலே பிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ரூட்டிங் ப்ரோட்டோகால் ஆர்ஐபி. இப்போ அங்கிட்டு இருந்து பிங் பண்ணாலும் பிங் ஆகும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் லேனையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்றோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு அங்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பிசியையும் பிங் பண்ணி பார்த்தா நமக்கு பிங் ஆகும். ஸோ இங்கிட்டு இருக்கிறதும் பிங் ஆயிடுச்சு. ஸோ இதான் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1. இதான் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட கண்டினியூஷன் தான் 3, 4 and 5. 3, 4 and 5 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 5 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எஃப்டிபி, அதுக்கப்புறம் வந்து வெப் சர்வரு, அதுக்கப்புறம் வந்து டிஎன்எஸ். இப்போ சப்போஸ் 3, 4, 5 எஃப்டிபி, டிஎன்எஸ் அந்த மாதிரி வெப் சர்வர்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பண்ணதை வச்சே கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எஃப்டிபி அப்படின்னா ஒரு சர்வர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு சர்வர்லயே 3த்தையும் கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எஃப்டிபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்வர் ஆட் பண்ணிக்கோங்க. சர்வர் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த எண்ட் டிவைசஸ்ல தான் இருக்கும். சர்வர் போய் ஆட் பண்ணிக்கணும். ஒரு சர்வர் ஆட் பண்ணிப்போம். சர்வர் ஆட் பண்ணி அதுக்கான கேபிளிங்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ வந்து இப்போ நம்ம சர்வர் ஆட் பண்ணியாச்சு. சர்வருக்கு ஐபி கொடுத்துருவோம். நம்ம வந்து சர்வர் வந்து இந்த லேன்ல சேர்த்திருக்கனால இந்த லேன் கீழே என்ன ஐபி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 10ன்ற கிளாஸ் ஏ ஐபி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் ஏ ஐபி இதுக்கும் போய் கொடுத்துருவோம். அதே எப்படி வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு பிசி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் சர்வருக்கும் 10.0.0.3 அப்படின்னு கொடுத்துருவோம். டேபு கேட்வே 10 இருக்கு. ஸோ மாத்தினோம் 10.0.0.10 கேட்வே மாத்திட்டோம். இப்போ வந்து சர்வர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லேன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ சர்வர்ல போயிட்டு இப்போ வந்து இப்போ எஃப்டிபி வச்சுக்கோங்களேன். எஃப்டிபினா
ஃபர்ஸ்ட் போயிட்டு சர்வருக்குள்ள போயிட்டு சர்வீசஸ்ன்னு இருக்கும். சர்வீசஸ்ல போயிட்டு எஃப்டிபி வந்து எஃப்டிபி சர்வீஸ் இங்க லெஃப்ட்ல இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஆன் பண்ணிக்கணும். ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு சும்மா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. யூசர் அப்படின்னு பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் நான் செட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எல்லா பெர்மிஷனையும் எனேபிள் பண்ணி விட்டுறணும். பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் அப்படின்னு கொடுத்துடணும். இப்ப இங்க வந்து சிஸ்கோ சிஸ்கோ ஆர்டி RWDNL இருக்கு. அது தேவையில்லாத யூசர் நேம் பாஸ்வேர்ட் பெர்மிஷன். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னா இது செலக்ட் பண்ணி ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர்ன்ற யூசர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எஃப்டிபி சர்வீசஸ் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ண போறோம்னா பிசியில போயிட்டு ஏதாவது ஒரு பிசியில போயிட்டு டெக்ஸ்ட் எடிட்டர்ல போயிட்டு நம்ம ஃபைல் ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டு .txt அப்படின்றத சேவ் பண்ணணும். சேவ் பண்ண ஃபைலை இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சர்வர்ல போடணும். இப்ப வந்து சேவ் பண்ணிட்டோமா, அப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு எஃப்டிபி அப்படின்னு கொடுத்துட்டு சர்வரோட ஐபி கொடுக்கணும். இங்க சர்வரோட ஐபி வந்து 10.0.0.3. அதுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு வந்து வெல்கம் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் கொடுத்துட்டோம் அப்படின்னா எஃப்டிபின்ற ப்ராம்ப்ட் வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஃபைலை வந்து சர்வர்ல போடப்போம். ஸோ அதனால புட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேம் யூஸ் பண்ணணும். ஃபைல் நேம் போடணும். txt. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இப்போ இந்த சிஸ்டம்ல இருக்க ஃபைல் வந்து சர்வர்ல விழுந்துருச்சு. சர்வர்ல போய் வச்சுட்டோம். இப்போ நம்ம சர்வர்ல இருக்கிறத இங்க கெட் வேற ஏதாவது சிஸ்டம்ல இருந்து கெட் பண்ணணும். இப்ப இந்த சைடு இருக்கிற லேன்ல இருந்து சர்வர்ல இருக்கிற ஃபைலை கெட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அது இந்த சைடுல இருக்கிற பிசில இருந்து சர்வர்ல ஃபைலை போட்டோம். இப்ப சர்வர்ல இருக்கிற ஃபைலை எடுத்து இந்த பிசி எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்குள்ள போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ள போயிட்டு அதே மாதிரி எஃப்டிபி அப்படின்னு கொடுத்து சர்வர் ஐபி அதோட சர்வர் ஐபி நம்ம இந்த லேனையும் வந்து கம்யூனிகேட் பண்ண வச்சனால இப்ப நம்மளுக்கு பிங் ஆகும். ஸோ சர்வரோடையும் பிங் ஆகும். ஸோ இப்போ அதே மாதிரி பிங் ஆயிடுச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துறோம். யூசர் கொடுத்துட்டு இப்போ எஃப்டிபி ப்ராம்ப்ட் வந்துருச்சு. அப்போதான் வந்து சர்வர்ல ஃபைல் போட போறனால புட்டுன்னு சொன்னா இப்போ நம்ம சர்வர்ல இருந்து ஃபைல் எடுக்க போறனால கெட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபைல் நேம் போடணும். pp.txt ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட். ஸோ அங்க இருக்கிற சர்வர்ல இருந்து ஃபைலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து எஃப்டிபி சர்வீஸ். இது ஒரு கொஸ்டின் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வெறும் ஆர்ஐபி மட்டும் பண்றது. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எஃப்டிபி இது வரைக்கும் பண்ணா தேர்ட் கொஸ்டின். இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ வந்து வெப் ப்ரௌஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அதே சர்வருக்குள்ள போயிட்டு சர்வீசஸ் இருக்கும். சொல்லு. முடிஞ்சுரா. புரியல. ஆமா. இல்லடா. ஃபுல்லா அதான்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணியிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். இப்ப நீ உனக்கு தேர்ட் கொஸ்டின் வந்துச்சுன்னு வையேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணியோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். இப்போ ஃபோர்த் வந்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணிருக்கியோ அதை பண்ணிட்டு ஃபோர்த் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்ன்றது காமன். இப்ப தேர்ட் முடிச்சுட்டேன். தேர்ட் இதோட முடிஞ்சுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் பண்ணது அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இப்ப நான் தேர்ட பண்ணியிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி இப்ப சரி. ஓகே. ஆமா. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபோர்த் பண்ண போறேன். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபோர்த் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப இப்ப குழப்பம் வரக்கூடாதுன்னா, திரும்பி இப்ப சர்வர எடுத்து விட்டுர்றேன். சர்வர எடுத்து விட்டுட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே போடுறேன். சரி. அப்ப இரு கொஸ்டின காட்டிர்றேன். சோ இப்ப தேர்ட் ஒன் வந்து சரி. ஓகே. கொஸ்டின நான் காட்ட வரேன்ட்டேன். ஓகே.
இப்போ தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பேசிக் எஃப்டிபி சர்வர் கான்ஃபிகரேஷன். இங்க என்ன இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு டிசைன் அ சிம்பிள் நெட்வொர்க் வித் ஃபாலோயிங் டிவைசஸ். 2 ரவுட்டர் இருக்கணும். நம்ம 2 ரவுட்டர் போட்டிருக்கோம். ஒரு எஃப்டிபி சர்வர் இருக்கணும். ஸோ எஃப்டிபி சர்வர் நம்ம இப்போ போட்டோம். பிசி டிஃபரன்ஸ் பிசி இருக்கணும். நமக்கு ரெண்டு பிசி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்க சினாரியோ நம்ம அப்படியே கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் ரெக்குவயர்மெண்ட் எஃப்டிபி சர்வர் போடணும். 2 சைடும் வந்து பிங் பண்ணி எஃப்டிபி சர்வர்ல இருந்து பிசி ஒன்னா கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ நான் சொன்னதுதான் இங்க டாஸ்கா கொடுத்துருப்பாங்க. கான்ஃபிகரேஷனா இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் எஃப்டிபி டெஸ்ட். ஸோ எஃப்டிபிக்கான கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிட்டு இந்த புட்டு கெட் அப்படின்லாம் போட்டேன், அதெல்லாம் பண்ணா தேர்ட் கொஸ்டின் ஓவர். இப்போ தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சோடனே இப்போ வந்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா வெப் சர்வர். ஸோ அதே தான் சேம் தான் இங்கேயும் 2 ரவுட்டர் இருக்கணும். R1ன்னு ஒரு ரவுட்டர், R2ன்னு ஒரு ரவுட்டர் இருக்கணும். 2 சைட்லயும் பிசி இருக்கணும். ஒரு வெப் சர்வர் இருக்கணும். வெப் சர்வர்ல இருந்து ஒரு வெப் சர்வர்ல அதாவது ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்ட்க்கு கம்யூனிகேட் பண்ணோம். அது வெப் சர்வர் ஆக்சஸ் பண்ணும். ஒரு லேண்ட்ல இருக்க பிசில இருந்து இன்னொரு லேண்ட்ல இருக்கிற வெப் சர்வரை கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ அதே தான் இங்க வந்து பிசியும் கிளைண்ட் தான், சர்வரும் கிளைண்ட் தான். ஆனா என்ன சர்வர்ல கிளைண்ட் இருக்கு. ஸோ அதனால நம்ம சர்வீசஸ் வந்து அந்த லேண்ட்ல இருந்து இந்த லேண்ட்ல ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் இப்போ தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். இப்போ தேர்ட் எஃப்டிபி சர்வீஸ் எப்படின்ற சர்வர்ல பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த் நம்ம பார்க்க போறோம். ஃபோர்த்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம சர்வர் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்வர் போடணும். எண்டு டிவைஸ்ல போயிட்டு சர்வர் எடுத்துட்டு வந்து மதன் யூடியூப்ல சர்வர்ல போட்டுடா போட்டுட்டு மதன் இந்த வீடியோவை. உன் நண்பன் கேட்குறேன், அதுக்காண்டி தான் சொன்னேன். சரி ஓகே. இப்போ வந்து சர்வர்ல வந்து போட்டுட்டேன். இப்போ சர்வர்ல போயிட்டு இப்போ நம்ம எஃப்டிபி எப்படி சர்வீஸ் எனேபிள் பண்ணமோ அப்போ அதே மாதிரி வெப் சர்வீஸ் எனேபிள் பண்ணோம். இங்க வெப் சர்வீஸ்க்கு என்ன சர்வீஸ் அப்படின்னா ஹெச்டிடிபி. ஸோ ஹெச்டிடிபி போயிட்டு ஆன் பண்ணிக்கணும். ஆன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து டிஃபால்ட்டா இருக்கிற இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல், இந்த இமேஜோட ஹெச்டிஎம்எல் கோட்லாம் இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹெச்டிஎம்எல் கோட் எடுத்துட்டு எடிட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க வந்து இந்த இந்த இதை வந்து இப்ப சும்மா நமக்கு ஏத்த மாதிரி சும்மா எடிட் பண்ணிப்போம். சும்மா அடையாளம் தர்றதுக்காண்டி. இப்ப வெறும் சிஆர் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தான் ஃபைல் நேம். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த பிசில இருந்து வெப் ப்ரௌஸ் பண்ணோம். இப்போ இந்த லேண்ட்ல இருந்து வெப் ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி அந்த லேண்ட்ல இருந்து பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு பேர் சர்வரோட ஐபி போடணும். 10.0.0.3. லேட் ஆகும். என்னடா கோ கொடுத்துட்டேன்டா, ஒரே நிமிஷம் இருக்கும். இது என்ன ஐபி அசைன் பண்ணிருக்கோம்? பைத்தியக்காரன்டா. ஐபி அசைன் பண்ணல, இதுக்கு டெலீட் பண்ணல. ஸோ ஐபி அசைன் பண்ணிக்கணும். டிஃபால்ட் கேட்வே. அவ்வளவுதான். இப்போ இப்போ வந்துருச்சா? இந்த சிஆர்ன்னு இருக்கா, நம்ம பண்ண சேஞ்ச் இருக்கா? ஸோ இதான் வெப் ப்ரௌசர். இதே அந்த லேண்ட்ல இருந்தும் பண்ண முடியும். வெப் ப்ரௌசருக்குள்ள போயிட்டு ஒரு பிசிக்குள்ள போயிட்டு டெஸ்க்டாப்ல போயிட்டு வெப் ப்ரௌசர்ல போயிட்டு அந்த சர்வரோட ஐபி அடிக்கணும். ஸோ இந்த சைட்ல இருந்தும் பண்ணாலும் வந்துடும், இந்த சைட்ல இருந்தும் பண்ணாலும் வந்துடும். ஸோ இதான் வந்து வெப் ப்ரௌசர். இதோட ஃபோர்த்தும் முடியுது. இப்போ ஃபிஃப்த் என்ன அப்படின்னா கொஸ்டின் வந்து அதே தான், சேம் தான். வெப் ப்ரௌசரோட கண்டினியூஷன் தான் சிக்ஸ்த்து. சிக்ஸ்த்துல வந்து டிஎன்எஸ் சர்வர் போடணும். ஸோ அதே மாதிரி சேம் மெத்தட் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்த்து தான். சிக்ஸ்த்து சாரி. இப்போ வந்து ஃபிஃப்த்தும் அதே தான். இப்போ டிஎன்எஸ்
இப்ப டிஎன்எஸ் சர்வரை போய் சர்வீஸ்ல போய் எனேபிள் பண்ணணும். அப்படியே ஃபோர்த்தோட கண்டினியூஷன் தான் ஃபிஃப்த்து. ஃபர்ஸ்டோட கண்டினியூஷன் தான் ஃபோர்த்து, ஃபோர்த்தோட கண்டினியூஷன் ஃபிஃப்த்து. இப்போ அதே மாதிரி சர்வர்ல போயிட்டு சர்வீசஸ்ல போயிட்டு டிஎன்எஸ்ன்னு இருக்கும். டிஎன்எஸ்ன்னு இருக்கும். ஸோ டிஎன்எஸ்ல போயிட்டு ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அட்ரஸையும் நேமையும் சிங்க் பண்ணணும். இப்போ நமக்கு சர்வரோட ஐபி என்ன அப்படின்னா 10.0.0.3. இப்போ நம்ம என்ன பேர் இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு பிபி அப்படின்னு வச்சுக்கலாம். www.pp. ஸோ பேர் வந்து இப்படி பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ டிஎன்எஸ் வந்து இங்க ரிசால்வ் ஆயிருச்சு. இப்போ இப்போ பிங் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா சிஸ்டத்துலயும் போயிட்டு இந்த ஐபி கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு டிஎன்எஸ் சர்வர்னு இங்க இருக்கும். அதோட ஐபி கொடுக்கணும். சர்வரோட ஐபி தான் இப்போ டிஎன்எஸோட சர்வர் ஐபி. ஸோ அதனால 10.0.0.3 அப்படின்னு எல்லா எல்லா சிஸ்டத்துலயும் போய் கொடுத்துருப்போம். டேய் பிடி, சர்வரோட ஐபி தான் இப்ப எல்லா பிசியும் கொடுக்கணுமா? ஆமா ஆமா, ஏன்னா சர்வர்ல தானே நம்ம எல்லாமே கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வந்து எல்லா எல்லா டிஎன்எஸ் சர்வரோட ஐபியும் சர்வரோட ஐபி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி வெப் ப்ரௌசர் ஏதாவது ஒரு சிஸ்டம்ல போயிட்டு வெப் ப்ரௌசர்ல போயிட்டு அப்பதான் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்தா தானே நமக்கு அந்த வெப்பேஜ் வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் கொடுத்தாலே அந்த வெப்பேஜ் வரும். ஸோ இதான் வந்து டிஎன்எஸ் சர்வர். ஸோ நம்ம வந்து இங்க வந்து www.pp.pp.com தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த வெப்பேஜ் வந்துருச்சு. ஸோ இதான் டிஎன்எஸ். ஸோ இதோட 5th எக்ஸ்பெரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். தேர்டும் பண்ணலாம், ஃபோர்த்தும் பண்ணலாம், ஃபிஃப்த்தும் பண்ணலாம். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் எல்லாம் சர்வர் தான். சர்வர்ல இருக்க ஒரு சர்வீஸ். இதை மொத்தமாவும் கேட்கலாம், எப்படி பண்ணா கேட்கலாம். தனித்தனியா தான் கேட்பாங்கன்ட்டு இல்ல. ஸோ இப்போ 1 முடிஞ்சிருச்சு, 3 முடிஞ்சிருச்சு, 4 முடிஞ்சிருச்சு, 5 முடிஞ்சிருச்சு. ஓகேவா மதன்? ஓகேவாடா இது வரைக்கும்? இப்போ வந்து செகண்ட் பார்ப்போமா? இதை சேவ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். மதன, டேய் மதன்.